அதாவது ஒரு சின்ன ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் ஒரு பிஜிஎம் ஆட் பண்ணதுலயும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ஸ் வச்சதுலயும் ஒரே சீனை, அதாவது ஆக்ஷன் சொன்னோடனே அவங்க நடிச்ச ஒரே சீனை வேற வேற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்கிறதோட நமக்கு புரிய வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த சூக்ஷ்மதர்ஷினி படத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, போயிடுங்க. ஏன்னா இந்த வீடியோல இப்ப நான் ஸ்பாயிலர் சொல்ல போறேன், அதனால முன்னாடியே சொல்லிடுறேன், அப்படி என்ன திட்டக்கூடாது. என்ன ஸ்பாயிலர்ங்கிறத பார்ப்போம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது நஸ்ரியாவோட காரை ஒருத்தர் வந்து இடிச்சிருவாங்க. இடிச்சு டம்முன்னு இடிச்சோடனே ஒரு சத்தம் கேட்கும். அவங்க ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்து பார்ப்பாங்க, யாரா இது இடிச்சது, இதனால உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா அதே சீன் தான், அதுல அவங்க என்ன நடிச்சாங்களோ அதே சீன் தான் கொஞ்சம் ஆங்கிள் அங்கங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஒய்டா இருந்ததை கொஞ்சம் ஜூம் இன் போயிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவா ஆட் பண்ணிருக்காங்க, ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணிருக்காங்க, அப்புறம் பிஜிஎம் போட்டுருக்காங்க. அவ்வளவுதாங்க. அதே சீன் அவங்க அதுல யாரா இடிச்சது, இதனால உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ரியாக்ஷனை இங்க நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இருங்கடா அவங்கள கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் அப்படியே அந்த டைட்டில் அந்த முடிக்கும் போது அப்படி ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. அங்க ஒரு பாட்டு வேற வரும், ஐயோ அது வேற லெவல்ல இருக்கும். சோ இந்த விஷயத்தை மேபி எனக்கு இது புதுசா இருக்கலாம், அதனால நான் ரொம்ப பெருசா இது ஆர்வமாறேன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இது புதுசா இருந்துச்சுன்னா என்னங்கிறத சொல்லுங்க. இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஸ்பாயிலர் முடிஞ்சு. பாய்.